வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரணமான ஒரு டிப்ஸ் கிடையாது. உங்களுடைய ஒட்டுமொத்த படிக்கும் முறையே தலைகீழா மாத்த போற ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். எவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சாலும் மார்க் வரமாட்டேங்குதேன்னு யோசிக்கிறீங்களா? இது உங்களுக்கானது தான். இன்னைக்கே நாம இந்த சோர்ஸ் மெட்டீரியல் இருந்து எடுத்த செல்ஃப் டெஸ்டிங் முறையை பத்தி தான் டீப்பா அலச போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போலாம். ஒரு சாப்டரை முழுசா படிச்சு முடிச்சதும் அந்த புத்தகத்தை மூடி வைக்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரும். கரெக்டா? அப்பாடா ஒரு வழியா முடிச்சிட்டோன்னா பெருமூச்சு விடுவான். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நீங்க படிச்சது உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? வெறும் வார்த்தைகளை அப்படியே கண்ணால ஸ்கேன் பண்றதும் அதை ஆழமா உள்வாங்குறதும் வேற வேற விஷயங்கள். படிச்ச உடனே எல்லாம் ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா அது நிஜம் கிடையாதுங்க. முதல்ல இந்த இல்யூஷன் ஆஃப் லேர்னிங், அதாவது கற்றல் மாயைனா என்னன்னு சுருக்கமா பார்த்துடலாம். இது நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண சந்தேகம் தான். படிச்ச திருப்தி இருக்கு, ஆனா உண்மையாவே புரிஞ்சிருக்கான்னு எப்படி செக் பண்றதுன்னு நாம யோசிப்போம். சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா, நாம ஒரு புக்கை தொடர்ந்து வாசிக்கும் போது மூளை அந்த தகவல்களை ரொம்ப ஈஸியா ப்ராசஸ் பண்ணிடும். அதனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிற ஒரு தவறான நம்பிக்கை வந்துடும். இந்த அதீத நம்பிக்கையோட எக்ஸாம் ஹாலுக்கு போறது தான் மார்க் குறையறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். யோசிச்சு பாருங்க, எக்ஸாம் ஹால்ல போயிட்டு நூற்றுக்கணக்கான பேருக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு பதற்றத்துல கை நடுங்க தப்பு பண்றதை விட ரொம்ப சேஃபான நம்ம வீட்லயே அந்த தவறுகளை செஞ்சு திருத்திக்கிறது எவ்வளவோ பெட்டர் இல்லையா? உங்க ரூம்ல நீங்க தனியா உட்காந்து ஒரு தப்பு செஞ்சா யாரும் உங்களை கேள்வி கேட்க போறதில்ல, மார்க்கும் குறையாது. அந்த தப்பை உடனே கண்டுபிடிச்சு சரியான பதில ஆழமா மூளையில பதிவு செஞ்சிடலாம். இந்த எக்ஸாம் ஹால் பதற்றத்தை போக்கவும் படிச்சதை அப்படியே மைண்ட்ல நிக்கவும் ஒரு சூப்பரான 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. 1. சாப்டர் முடிஞ்சதும் பின்னாடி இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றது. 2. பழைய கொஸ்டின் பேப்பர்களை சால்வ் பண்றது. 3. கொஞ்சம் கூட கருணியே காட்டாம நம்ம பேப்பரை நாமே திருத்துறது. இந்த 3ஐயும் நீங்க ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டா அப்புறம் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. இது ஒவ்வொன்றையும் எப்படி பிராக்டிக்கலா பண்றதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, ஆக்டிவ் ரீகால், அதாவது மூளைக்கு வேலை கொடுத்து நினைவுக்கு கொண்டு வர்றது. நீங்க ஒரு சாப்டரை படிச்சு முடிச்ச உடனே புக்கை மூடிட்டு அந்த லெசன் கடைசியில இருக்கிற கேள்விகளை நீங்களே சால்வ் பண்ணி பார்க்கணும். இதை நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல வீக்கெண்ட்ல டெஸ்ட் எழுதிக்கலாம்னு தள்ளி போடவே கூடாது. ஏன் தெரியுமா? படிச்ச உடனே அந்த இன்ஃபர்மேஷன் உங்க மூளையோட ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் இருக்கும். அது ஆறி போறதுக்குள்ள அதை லாங் டேர்ம் மெமரிக்கு மாத்துறதுக்கு இதுதான் பெஸ்ட் வழி. ஆனா இதுல நாம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க கூடாது. சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. புக் கண்டிப்பா மூடி தான் இருக்கணும். நீங்க எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையும் தூரமா வச்சிடணும். உங்க சொந்த ஞாபக சக்தியிலிருந்து மட்டும்தான் யோசிச்சு பதில எழுதணும். நடுவுல லைட்டா புக்கை எட்டி பார்க்கறது, இல்ல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு வந்து எழுதுறது, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி ஆயிடும். ஏன் இவ்வளோ கராரான ரூல்ஸ்னு யோசிக்கிறீங்களா? எந்த ஒரு வெளியுதவியும் இல்லாம நீங்களாவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பதிலை ஞாபகப்படுத்த முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா? அப்போதான் உங்க மூளைக்கு உண்மையான எக்ஸசைஸ் கிடைக்குது. ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கும்போது தசைகள் எப்படி ஸ்ட்ராங் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும். அந்த ஸ்ட்ரகிள் தான் உங்க மூளைக்குள்ள புது கனெக்ஷன்களை உருவாக்கி லெசனை ஆழமா பதிய வைக்குது. ஸ்டெப் 2, டைமை வச்சு பிராக்டிஸ் பண்றது. இதுக்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான டூல் என்னன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். முந்தைய வருஷங்களோட கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்றது ஒரு போர்க்களத்துக்கு போற வீரன் கையில ஒரு ஸ்ட்ராங்கான கேடயம் கிடைக்கிற மாதிரி. இந்த கேள்விகள் உங்களை எந்த அளவுக்கு கடினமா சோதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சோதிக்கும். இதை தொடர்ந்து செஞ்சா எக்ஸாமினர்ஸ் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு நீங்க ஈஸியா கணிச்சிடலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம், பழைய கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு டைமரை செட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா ரிலாக்ஸ்டா உட்காந்து எழுதுறதுல எந்த யூஸும் இல்ல. டைம் ஓடிக்கிட்டே இருக்குங்கிற அந்த நிஜமான எக்ஸாம் ஹால் ப்ரெஷரை உங்க மூளை ஃபீல் பண்ணணும். அந்த சூழலை நீங்க செயற்கையா உருவாக்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஸ்பீடு வரும். இந்த டைமை வச்சு எழுதுறதால 2 பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவா மாறிடும். எந்த கேள்விக்கு அதிக டைம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். செகண்ட், எக்ஸாம்னாலே வர அந்த பயம், கை நடுக்கம் இதெல்லாம் உங்களை விட்டு பறந்துடும். பல தடவை போர்க்களத்தை பார்த்து ஒருத்தருக்கு பயம் இருக்காதுல்ல? அதே மாதிரி நீங்களும் எக்ஸாமை ரொம்ப கூலா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸ்டெப் 3, செல்ஃப் எவாலுவேஷன், அதாவது சுய மதிப்பீடு. இந்த மொத்த மெத்தட்லயும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போ நீங்க எழுதின பேப்பரை திருத்த நீங்களே ஒரு கண்டிப்பான டீச்சரா மாறணும். ஆமாங்க, நாம ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே மறந்துடுங்க. உங்க பேப்பர்ல நீங்களே எந்த கருணையும் காட்டக்கூடாது. பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச கேள்விதானே, மார்க் போட்டு போன்னு தோணும். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் எப்படி ஒவ்வொரு வரியும் உத்து பார்த்து தப்ப கண்டுபிடிப்பாரோ அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். சரி, இப்படி டீச்சர் ரோல்ல இருக்கும்போது நீங்க எதை மைனா நோட் பண்ணணும்? 2 விஷயங்கள் தான். 1, கரெக்டா எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவை மாத்தி எழுதிட்டீங்களா இல்ல வேற ஏதாவதுதான் பார்க்கணும். 2வது, எந்தெந்த முக்கியமான பாயிண்ட்ஸை எழுத மறந்துட்டீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த விடுபட்ட இடங்கள் தான் உங்க வீக்னஸ். அதை உடனே சரி பண்ணிடணும்.
இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல சொல்லியிருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி நாமே செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு திருத்திக்கிட்டா அது கல்வெட்டு மாதிரி நம்ம மைண்ட்ல என்னைக்கும் அழியாம பதிஞ்சிடும். நாம சரியா செஞ்சதை விட தப்பு பண்ணி திருத்திக்கிட்ட விஷயங்கள் தான் ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும். உங்க தவறுகளே உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா மாறிடும். இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர். ஃபைனல் ஆக்ஷன் பிளான், இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்ப்போம். சும்மா தொடர்ந்து புக்கை மட்டும் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த பழக்கத்தை இன்னையோட நிறுத்துங்க. நீங்க நிஜமாவே எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க அப்பப்போ உங்களை நீங்களே ஸ்ட்ரிக்டா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான ரிசல்ட் கொடுக்கும். கடைசியா உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வியை கேட்குறேன். இவ்ளோ பவர்ஃபுல்லான இந்த செல்ஃப் டெஸ்டிங் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இன்னைக்கு நாம பார்த்த இந்த இலக்கத்தை சும்மா கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம இன்னைக்கு இப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லேர்னிங்ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க பார்ப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் இன்னொரு சிறப்பான பகுப்பாய்வுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.